அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி தோழர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு இப்னு அபி துன்யா, தபரானி, பைஹகி போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க, மா நஅமல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அப்தின் நிஅமத்தன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அருள் வளத்திலிருந்து அருள்களை செய்கிறான். எது விஷயத்தில்? ஃபி அஹ்லி, அவனுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை துணையை அமைக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயும், மாலின், அவனுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த விஷயத்திலும், வலதின், வாழ்க்கை துணை ஏற்பட்டதற்கு பின்னால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அருளை செய்கிறான். அந்த அருளை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் ஃபயகுலு மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, இது என்னுடைய நாட்டத்தால் அல்ல, அல்லாஹுனுடைய நாட்டத்தால், அவனுடைய வல்லமைகள் தான் எனக்கு அனைத்தும் இந்த அருட்களும் கிடைத்தது என்று ஒரு வார்த்தை அவன் சொல்வான் என்று சொன்னான். ஃபயராஃபிஹி ஆஃபத்த தூனல் மௌத்தி, இயற்கையாக வரக்கூடிய அந்த மௌத் அல்லாமல் மற்ற எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் அந்த மனிதனை இறைவன் பாதுகாக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை நம்பிக்கையினுடைய வலிமையே அதுதான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது.